ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. மாநிலங்களுக்குள் இடையே இருக்கின்ற சண்டையை ஊதி பெரிதாக்கிவிட்டு கன்னடனும் தமிழனும் ஒன்றாக சேர்ந்து விடக்கூடாது என்பதற்கு உண்டான திசையை நோக்கி இது போகுதுன்னு சொன்னார். நீதிமன்றம் தனது எல்லைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் என்ன மொழியியல் வல்லுநரா, வரலாற்று ஆய்வாளரா, அப்ப விஜயேந்திர எடியூரப்பா என்ன மொழியியல் ஆய்வாளரா, PhD படிச்சிருக்கானா என்ன? தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொண்டதற்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் கமலோட ஸ்டேட்மெண்ட். இப்ப அந்த மாநிலத்துக்கு வித்த 8 கோடி 10 கோடின்றது முன்ன மாதிரி இருந்தா இவங்க மிரட்ட முடியும். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, OTTல வந்த உடனே மொத்தமா எல்லாம் பார்த்து முடிச்சிருவான். இந்த பணத்தை அது காம்பன்சேட் பண்ணிடும், இந்த இழப்பை அது சரி செய்யும். ஏற்கனவே ஒரு முறை படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அவ போய் மிரட்டி இருக்கு இந்த கும்பல். அன்னைக்கு ஜெயலலிதா வெளியில இந்த தமிழச்சி தான் உன்னால முடிஞ்சது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதுக்கு அடுத்தது இப்ப கமலஹாசன் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு 17 வயசு பொண்ணு சுட்டிருக்கான் இப்போ இன்னைக்கு. அப்ப மனிதர்கள் வெறுப்போட தான் காலையில கிளம்புறான். சரி, 10 PhD படிச்சவனை கூப்பிட்டு இந்த மொழியியல் வரலாறுலாம் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி, டிபேட் பண்ணி, டீகோட் பண்ணி, இதுதான் உண்மையான மொழியினுடைய துவக்கம், இப்படிதான் பிறந்துச்சுன்னு சொன்னா சித்தராமையா மன்னிப்பு கேட்பாரா? வெறும் அரசியல் விவாதத்துக்கு வாங்கன்னு தான் நான் சொல்றேன். நீ மொழியறிஞனான்னு ஒரு நடிகனை போய் துன்புறுத்தாதீங்க. அவன் உங்களை விட நல்ல மொழி அறிந்தவன். எனக்கு கமல் மேல விமர்சனங்கள்லாம் இல்லைன்னு நினைக்காதுங்க, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அது இந்த இடம் அல்ல. சீமான் கூட பரவாயில்ல, கமலஹாசனுடைய கருத்திற்கு மிக ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நான் வரவேற்கிறாரு. ஏன்னா மற்றவர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கி கொண்டிருக்கின்ற சீமானுக்கும் அந்த உண்மை தெரிகிறது. ஒரு படம் வெளிவருவதற்கு முன்பாகவே அதை ஒரு மாநில பிரச்சனையாக்கி நாளைக்கு பேருந்துகள் ஓடாதுன்னு சொன்னா இங்க பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க படமும் இங்க ஓடணும், உங்க ஓட்டலும் இங்க நடக்கணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேம்பால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் தக்லைஃப் படம் 5ஆம் தேதி ரிலீஸு. இதுக்கான இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடக்கும்பொழுது கமல் பேசுகிறாரு. பேசிட்டே வரும்போது தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சி போட்டிருந்தோம் கடந்த வாரம். அது சிவராஜ்குமார் தலையாட்டிட்டு தான் உட்கார்ந்தார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எதிர்ப்பு வரும்போது அவரும் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அவரே பதில் சொல்லிட்டாருலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த படத்தை திரையிட முடியாத அளவுக்கு நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு கன்னட அமைப்புகள், அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே சொன்னதுக்கப்புறம் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகுது. இதான் பிரச்சனை, பாதுகாப்பு கொடுங்க, படம் பார்க்குறவங்களுக்கும் அங்கே தியேட்டர் திரையரங்குக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு வேணும்னு கோர்ட்டுக்கு போகுது. அதில் ஒரு வரி சொல்லுது, மன்னிப்பு கேட்டாலும் திரையிட விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கங்கிற வரியும் அதில் வருது. அப்புறம் கோர்ட்டு இன்றைக்கி அதை விசாரிக்குது, சில கருத்துக்களை தெரிவிக்குது. அதில் வரும்போது இதில் என்ன ஈகோ கமலுக்குங்கிற வார்த்தையும் அதில் வருது. இப்போ பாதுகாப்பு கேட்டு போகிறாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு வலியுறுத்த முடியுமா? அது எப்படி? அதாவது ராஜவேல், நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தனது எல்லைகளை கடந்து பியாண்ட் த ஜூரிஸ்டிக்ஷன் பேசுகிறதா நான் உணர்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நீதிமன்றத்திற்கு போன காரணங்கள் வேறு. பாதுகாப்பு வேணும், எங்களுடைய படத்தை திரையிட விட மாட்டோம் என்று சில அமைப்புகள் கலாட்டா செய்ய எத்தனிப்பதால் திரையரங்குகளை கொளுத்தோம் என்று சொன்ன காரணத்தால் பாதுகாப்பு வேண்டும் படத்தை திரையிடுவதற்குன்னு கேட்டாங்க. கண்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் சம்பந்தமாக அங்கே எதுவும் இல்லை. அது சென்சார் போர்டுக்கு போயிட்டு வெளியில் வந்துருச்சு. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கமல் அவர்களுடைய கருத்து குறித்து சிவராஜ்குமார் அவர்களே ஒன்றும் பெரிதாக பேசாமல் கடைசியில் அவருக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தால் அந்த சத்தத்தில் எனக்கு ஒன்றும் கேட்கல, ஆனால் அவருடைய கருத்து எனக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு அவருக்கு அழுத்தம் கொடுத்து பேச வச்சுருக்காங்க. அந்த சிவராஜ்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கமலஹாசன் எனக்கு குழந்தை நட்சத்திரமாக நான் இருந்த காலத்திலிருந்து என்னுடைய ஆதர்ச நாயகன். நான் ஒரு பொண்ணாக இருந்தால் அவரை கரெக்ட் பண்ணியிருப்பேங்கிறார் சென்னை பாஷையில். அவரைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டிருப்பேன். அந்த அளவிற்கு எனக்கு அவர் மீது காதலும் மரியாதையும் உண்டு. ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அவர் என்னை கட்டிப்பிடித்தார். அவர் கட்டிப்பிடித்த 3 நாள் நான் குளிக்கவில்லை. அவருடைய ஆரா என்று சொல்லப்படுகின்ற அந்த உடல் வாசமும் அந்த நேசமும் என்னை தூங்க விடவில்லை என்ற அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய வெறிபிடித்த ரசிகன் சிவராஜ்குமார் பேசுகிறார். அந்த சிவராஜ்குமார் மேடையில் இருந்த காரணத்தால் என்னோட சகோதரன் வந்திருக்காரு, நம்மிலிருந்து பிறந்த ஒரு மொழியிலிருந்து வந்திருக்கின்ற நமது சகோதரன் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் என்பது சகோதரத்துவம் நிறைந்த வார்த்தை, அன்பு நிறைந்த வார்த்தை, பாசம் நிறைந்த வார்த்தை, நேசம் நிறைந்த வார்த்தை. ஒருவனை விருந்தோம்பலின் காரணமாக நமது மேடையில் உட்கார வைத்து கொண்டு பேசுகின்ற அலங்கார வார்த்தையாக அல்லாமல் உள்ளே இருக்கின்ற உண்மையை பேசிய வார்த்தை.
இவ்வளோ நாள் ஒரு 2-3 நாள் வந்து எல்லாரும் ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிட்டாங்க. கன்னடத்தில் இருக்கின்ற சமஸ்கிருத வார்த்தைகளை எல்லாம் நீக்கிவிட்டு மீதம் இருக்கின்ற வார்த்தைகள் எந்த மொழிக்கு சொந்தமானது என்பதை இந்த பிரச்சனையை கிளப்பிய விஜயேந்திர இடையூர் அப்பாவிற்கு அடிப்படை அறிவு கூட இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது பரவாயில்ல. ஒரு மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வர், காங்கிரஸோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கின்ற முதல்வர், இன்றைக்கு காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற ராகுல் காந்தியை சென்று சந்தித்து விட்டு தனது ஆதரவை எல்லாம் தெரிவித்துட்டு வந்திருக்கின்ற கமலஹாசனுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது சேம் சைட் கோல் அடிக்கிறார் சித்தாராமையா. இவங்க அடிப்படையில் வந்து இந்த மொழி வெறியிலிருந்து இவங்களை பிரிக்க முடியாதுன்றது வந்து மீண்டும் மீண்டும் நிரூபணமாகிறது. நான் கொஞ்சம் கவலையோடு சொன்னேன் முந்தா நாள் நிகழ்ச்சியில். அதாவது இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் மடைமாற்றம் செய்துவிட்டு இந்திய எதிர்ப்பு என்பதை ஓரம் கட்டிவிட்டு மாநிலங்களுக்குள் இடையே இருக்கின்ற சண்டையை வந்து ஊதி பெரிதாக்கிவிட்டு கன்னடனும் தமிழனும் ஒன்றாக சேர்ந்து விடக்கூடாது என்பதுக்கு உண்டான திசையை நோக்கி இது போகுதுன்னு சொன்னேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து அங்கே ஊதுகுழல் வேலையை பார்த்ததெல்லாம் வாட்டாள் நாகராஜ் வழக்கப்படி பாரதிய ஜனதா கட்சி, கர்நாடகாவுடைய பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எந்த தற்குறிகளும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசல. அவங்க கமல் என்ற மனிதரை ஒரு அரசியல் எதிரியாக பார்க்கிறார்களே ஒழிய கமல் பேசியதில் உண்மை இருக்கிறதா என்றால் 200% உண்மை. எந்த நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் கேட்டாங்க போனாங்கன்றீங்க. இந்த நீதிமன்றத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்டு போனது வந்து ப்ரொடெக்ஷன். ஆமாம். அந்த விழா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் தனது எல்லைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் என்ன மொழியியல் வல்லுநரா, வரலாற்று ஆய்வாளரா? அப்போ விஜயேந்திர எடியூரப்பா என்ன மொழியியல் ஆய்வாளரா? பிஹெச்டி படிச்சிருக்கானா என்ன அவன் கன்னடத்தில்? இல்லை சித்தாராமையா மொழியியல் அறிஞரா? மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு முதல் மந்திரியாக உட்கார்ந்துருக்க. கமலஹாசன் படிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட பள்ளி படிப்பையே முடித்திருந்தவராலும் கூட உலக அறிவில், ஞானத்தில், சினிமா மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கியத்தில், கலையில் எழுத்தாளனாக, ஒரு கவிஞனாக, உரைநடையில் பேசுகின்றவராக தன்னை வந்து அவர் நிரூபிச்சிருக்கார். பிஹெச்டி தான் வாங்கிட்டு வரணும்னு அவசியம். நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் என்பது அவர்களுடைய வரைமுறைக்கு உட்பட்டது அல்ல, வரையறைக்கு உட்பட்டது அல்ல. கேட்ட கேள்வி வந்து தேவையில்லாத கேள்வி. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் மொழியியல் வல்லுநராக எல்லாம் கேட்குறீங்க, ரைட்டு. நீங்கள் மன்னிப்பு என்ற வார்த்தை அதில் இடம்பெறாத காரணத்தால் உங்களுக்கு 2.5 மணி வரைக்கும் டைம் தரேன், நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கமலஹாசன் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அன்பு எப்பொழுது எப்பொழுதும் மன்னிப்பு கேட்காது. நான் வருத்தப்படுகின்ற வகையில் பேசியிருந்தால் நானே மன்னிப்பு கேட்டிருப்பேன். அப்படி எந்த அர்த்தத்திலும் நான் பேசவில்லை. கன்னட மக்களையும், மொழியும், கலாச்சாரத்தையும், அதன் வேர்களையும், பண்பாட்டையும், அதன் ஆழத்தையும் நான் மதிக்கிறேன். ஆனால் நான் அப்படி சொன்னதை வேறு அர்த்தத்தில் புரிந்து கொள்பவர்களுக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொண்டதற்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் கமலோட ஸ்டேட்மெண்ட். இல்லை எந்த இடத்துல வந்து ஆணாக நிமிர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் இவ்வளோதானே பண்ண போகிறீங்க. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன் நான். இப்போ அந்த மாநிலத்துக்கு வித்த 8 கோடி 10 கோடின்றது வந்து முன்ன மாதிரி இருந்தால் இவங்க மிரட்ட முடியும். இப்போ படம் திரையிட்டதுக்கு பின்னால் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னு வச்சிங்களேன். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஓடிடியில் வந்த உடனே மொத்தமாக எல்லாம் பார்த்து முடிச்சிடுவான். இந்த பணத்தை வந்து அது காம்பன்சேட் பண்ணிவிடும், இந்த இழப்பை வந்து அது சரி செய்யும். இந்த இடத்தில் கமலஹாசனே தயாரிப்பாளராக இருந்த காரணத்தால் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தக் லைஃப் என்ற படத்தை ப்ரமோட் பண்ணுறதோ அல்லது அந்த படத்தை பற்றிய சிறப்புகளை பேசுவதாகவோ அதில் நடித்திருக்கின்ற கமலஹாசனுக்கு வந்து இதை விளம்பரத்தை கொண்டு வருவதாக நினைத்தால் அது என்னுடைய வேலை அல்ல, நான் அதை செய்கிற ஆள் கிடையாது. ஆனால் இது வந்து மொழி சம்பந்தப்பட்ட ஒன்றாக மாறி 2 மாநில மக்களுக்கு இடையான விவாதமாக வருகின்ற இடத்தில் கமலஹாசன் பேசியதில் தப்பு இருந்திருந்தால் தப்புன்னு நான் சொல்லியிருப்பேன். தப்பே செய்யாத ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ பிரபலமாக இருக்கின்ற காரணத்தால் மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் விடுவோம், இல்லைனா 8 கோடி 10 கோடி லாஸ் ஆகும், அடுத்தது பஸ்ஸை போட்டு உடைப்போம். இந்த காவிரி பிரச்சனையை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு கலகம் செய்வதே முழுநார வேலையாக வைத்து கொண்டிருக்கின்ற தக்ஸ்ன்னு சொல்கிறான் பாருங்க. இந்த தக்ஸ் வேலையை தான் வந்து அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து எனக்கு வந்து இப்போ மணிரத்னம் பொதுவாக படம் எடுத்தாவே பாதி படம் புரியாது. இந்த படத்தோட டைட்டிலே எனக்கு புரியல. அதனடா தக் லைஃப்னு வச்சுருக்காங்க, ஒரு தமிழ் பேர் கூட இல்லைன்னு சொல்லி பார்த்தேன். தக் லைஃப் என்பதே ஒரு குற்ற பின்னணிகளை கொண்ட செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற, ஒரு அடிமைத்தனத்தை உடைத்து கொண்டு வெளியே வருகின்ற
ஹிப்ஹாப் கல்ச்சர் இருக்குல்ல, இந்த ஹிப்ஹாப் கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதன்படி கருப்பர்கள் தங்களுடைய வாழ்வு முறைகளை பற்றி பேசுகின்ற பொழுது அதுக்கு பேர் வைக்கிறான் தக் லைஃப்னு. அந்த தக் லைஃப் என்ற வார்த்தையே வந்து ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. கமலஹாசன் வந்து எப்படி வந்து ஒரு ஆங்கில படத்தோட ஆங்கில வார்த்தையை வந்து படத்துக்கு வந்து தலைப்பாக வைத்தார் என்பதே நமக்கு புரியல, படத்துக்கு பேராக வச்சார்னே புரியல. அது தனி விமர்சனம். அது வந்து துபாக் ஷாக்கூர் அப்படின்னு காமிக்குது. போய் பார்த்தீங்கன்னா துபாக் ஷாக்கூர் பேக் டு அப்படின்னு போட்டு நியூயார்க் நகர வீதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பர்களுடைய வாழ்வு முறைகளை ஹிப்ஹாப் கல்ச்சரில் பேசுகின்ற ஒரு ரிசைலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைதியை உடைத்து கொண்டு வெளியே வருபவர்களாக, அடக்குமுறைகளை உடைத்து கொண்டு வெளியே வருபவருடைய மொழியாக அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறை தக் லைஃப். அதில் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அடிதடி இருக்கும், வன்முறை இருக்கும், வன்மம் இருக்கும். ஸோ இது அடிதடி கலந்த வன்மத்தை பற்றி அல்லது வன்முறையை கொண்டிருக்கின்ற ஒரு படமாக தான் இருக்கணும்னு அவசியம் தோணுது. படத்தினுடைய கண்டென்ட்டு தெரியாமல் அது உள்ளார போய் அந்த படத்துக்கு உண்டான நம்ம கண்டென்ட், அது நம்ம அந்த படத்தை ப்ரொமோஷனோ அதை பற்றி விமர்சனமோ இப்போ வேண்டாம். படம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ப்ரொமோஷனும் அது படம் வந்ததுக்கப்புறம் பார்த்து தேவையில்லை, அது நம்ம வேலை இல்லை. ஆனால் அப்படி ஒரு கதாநாயகன் பேசினது, அவர் ஒரு பேன் இண்டியா ஹீரோ. வங்காள மொழி படத்திலிருந்து எத்தனை மொழி படங்களில் நடிச்சிருக்காருன்னு கமலஹாசனுக்கு வந்து இந்திய வரைபடத்தில் போய் தேடினா தெரியும். உங்கள் மொழியிலே நடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னவனே சிவராஜ்குமாரியை இதை பற்றி பேசுகிறார். பேசிக்கொண்டிருந்தபோது சிவராஜ்குமாரியை மிரட்டிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரவிச்சந்திரனெல்லாம் அவங்க எப்படி மிரட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் மிரட்டுறது, லாரியை நிறுத்தி அடிக்கிறது, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற தமிழர்களை அடிப்போம் உதைப்போன்னு பேசினா இப்போ பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கு திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய தென்மொழி படங்கள் தான் வந்து அதிகமான அளவு வந்து வசூல் வந்து கொண்டு வந்துட்டு. உலக அளவில் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ கூட பார்த்தா மலையாள படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. உடனே வெள்ளைக்காரன்லாம் தேட்டரில் வந்து மலையாள படம் பார்க்குறானான்றது இல்லை. இந்தியாவிலிருந்து சென்றிருக்கின்ற பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்கள் பங்கத்தில் மலையாள படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிது. ஏன்னா அது எடுக்கப்படுகின்ற முறை, அது பேசுகின்ற மொழி, அவர்கள் சொல்லுகின்ற சப்ஜெக்ட். இப்போ நானே கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு படம் பார்த்தேன். அதனுடைய சப்ஜெக்டில் வந்து ரொம்ப அருமையான சப்ஜெக்ட், அந்த அணுகுமுறை இதெல்லாம். அப்போது தென்னக மொழி படங்களுக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. பேன் இண்டியா மூவிஸ்ன்னு சொல்கிறாங்க. தெலுங்கு படம் பாகுபலி பார்த்திங்கன்னா இந்தியா முறை வசூல் பண்ணிச்சு. புஷ்பா 1 புஷ்பா 2 கலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. அப்படி தமிழ் படங்களும் பல மொழிகளில் வந்து பிறமொழியாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. KGF 1, KGF 2, காந்தாரா, இந்த 3 படமும் தமிழ்நாட்டில் எவனோ பணத்தை அள்ளிக்கிட்டு போச்சுன்றது வந்து அங்கே பக்கத்தில் இருக்க சகோதரன் உணரணும். யாரும் வந்து எதை பற்றி இங்கே பேச கிடையாது. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உதித்து ஒன்று பலவாகின்னு தான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்கிறார். உன் உதிரத்தே உதித்து ஒன்று பலவாகினுங்கிறார். உன் இரத்தத்தில் உதித்து அதற்கு பின்னால் ஒன்று பலவானது தான் என்று மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பேசினது தான் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. அந்த வரி இல்லை, தமிழ்த்தாய் வாழ்த்தில் அந்த வரி இல்லை. ஆனால் அந்த பிஜேபி சங்கிகள்லாம் என்ன பண்ணால் அந்த முழு வரியும் போடுன்னு கேட்டான். அந்த முழு வரியை நீ ஏன் போடலன்னு சொல்லும்போது அதில் இருக்கு. அப்போ ஆரியம்போல் வழக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை திரம்பியன்னு வரும். அது மக்களுக்கு வந்து குறிப்பாக பிராமணர்களுக்கு வந்து மன வருத்தத்தை தரக்கூடாதுன்னு கலைஞரே பார்த்து எடுத்த வரிகள் நிறைய வாட்டி விளக்கம் சொல்லியிருக்கோம். அப்போ முழுமையான தமிழ்த்தாய் வாழ்த்தை போடு பாடு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் கமலஹாசனை எப்படி வந்து அட்டாக் பண்ணலாம், அவரை எந்த வழியில் தாக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதில் இருக்கின்ற நியாயத்தை யாரும் உணர்ந்ததாக தெரியவில்லை. இந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்கள். உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி மன்னிப்புன்ற வார்த்தை கேட்குறதுல உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்னு கேட்டால், இதை நீதிமன்றத்துக்கு கேட்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு என்ன ஈகோ? மன்னிப்பு என்ற வார்த்தையை நீ கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் எப்படி வற்புறுத்த முடியும்? கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது, அந்த அர்த்தத்தில் நான் பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன், செய்யாத ஒரு தவறுக்கு என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என்று ஏற்கனவே ஒரு முறை வந்து படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெயலலிதாவை போய் மிரட்டியிருக்கு இந்த கும்பல். அன்றைக்கி ஜெயலலிதா வெளியில் வந்து இந்த தமிழச்சி தான் உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ கமலஹாசன் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு.
ஏன் வந்து கமலஹாசன் வந்து இந்த விஷயத்தில் நம்ம பின்னாடி நிற்கணும்னு சொன்னால், அவரை நாம் வந்து திரை நட்சத்திரமாக பார்க்கவில்லை. தமிழுக்காக பேசிய காரணத்தால், தமிழில் இருக்கின்ற உண்மையை பேசிய காரணத்தால், மொழி குடும்பங்களுடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற உண்மையை சாதாரணமாக சொல்கிறதுங்க. அது நீ என் உடன்பிறப்புன்னு சொல்கிறது இல்லையா, அவன் என் பிறப்பு, அவன் என் உடன்பிறப்புன்னு சொல்கிறது இல்லையா. சிவராஜ்குமார் மீது காட்டிய அன்பு, அது சிவராஜ்குமார் மீது காட்டிய நேசம். அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரா? எனக்கு நடித்த மாதிரி தெரியல. ஆனால் அவரை விருந்தினராக அழைத்து உட்கார்ந்து பேசுகிற இடத்துல அவரை மதிப்பதற்கு அல்லது கௌரவிப்பதற்கு பேசிய ஒரு வார்த்தையே உங்களால் அரசியல் பண்ண முடியும்னா எவ்வளவு கீழ்த்தரமான மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெறுப்பை விதைத்து வெறுப்பை வளர்த்து வெறுப்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெறுப்பு மனிதர்களாக இருக்குங்க. இந்த ஹேட் ஸ்பீச்சுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் ஹேட் லைஃப் இது. எல்லா இடங்களிலும் தமிழர்களை விரோதிகளாக பார்க்கின்ற மனப்பான்மை, தமிழர்களுக்கு எதிரான அரசியல் செய்கின்ற மனப்பான்மை, ஒட்டுமொத்தமாக வட இந்தியா தென்னக மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் வந்து இதை ஊதி பெருசாகிட்டு இருக்கீங்க. மும்மொழி திட்டம் ஒரு பக்கம் இருக்குது, நீட் ஒரு பக்கம் இருக்குது, நிதி சுரண்டல் ஒரு பக்கம் இருக்குது, ஜிஎஸ்டியில் வந்து பணம் கொடுக்காத ஒரு பக்கம் இருக்குது, காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம்ன்ற காரணத்துக்காக காங்கிரஸை பழிவாங்கிறன்னு சொல்லிட்டு கர்நாடகத்தை பழிவாங்கிட்டு இருக்கான், தெலுங்கானாவை பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள், கேரளாவை பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள், தமிழகத்தை நிரந்தரமாக பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் ஒரு குரலில் பேசணும் தான் நானே போன நிகழ்ச்சியில் பேசினேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் கூட யாரும் வாயை திறக்கலைங்க. அகில இந்திய தலைமை வாயை திறக்கல, அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வாயை திறக்கல. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையில் வந்து யாரும் பெருசாக பேச காணோம். செல்வ பெருந்தகை தான் ஏதோ சொல்லியிருந்தாரு. செல்வ பெருந்தகையோட அறிக்கை பார்த்தேன். செல்வ பெருந்தகை அவர் வந்து காங்கிரஸுடைய தலைவராக பேசியிருக்காரு, அவருக்கு கூட சப்போர்ட் இல்லையே. அப்போ ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு ஆண்டு கொண்டு இவங்கெல்லாம் அரசியல்வாதிங்க விட்டுருங்க. அதனால தான் சொல்கிறேன். இல்லை இவங்க அரசியல்வாதி விட்டுருங்க. அதே திரைத்துறையில் கன்னடத்துலேருந்து இங்கே வந்து நல்லா முன்னுக்கு வந்திருக்காங்கல்ல, இன்னமும் இருக்கிறாங்க, லைம்லைட்டில் இருக்கிறாங்க, அங்கேயும் லைம்லைட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒன்றும் வாய் திறக்கலையே, அது என்ன ஒன்று? அது வந்து நான் சிவாஜியை விட மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆஃப் த ஸ்க்ரீன் திரைக்கு அப்பால் நடிப்பதில் மிக திறம்பட்ட நடிகர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். நீங்கள் வந்து அதை அப்படியே சுற்றி வந்து கேட்குறீங்க, நான் நேராக சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து கன்னடத்து பைங்கிழி சரோஜா தேவி கதையில் ஆரம்பித்து இடையிடையே வந்து போனவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் ஒரு தங்கக்காசை எனக்கு தமிழர்கள் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் பேசிட்டு, எனது அன்பு சகோதரன் கமலஹாசன் அவருக்கு ஒன்றுன்னா நான் ஓடி வருவேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போடணும், இங்கே வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை பேசியிருக்கணும். என்ன பேசிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அன்பு சகோதரர், அவர் பேசுனது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் தப்பாக பேசியிருந்தால் நானே போய் மன்னிப்பு கேள் கமல்னு சொல்லியிருப்பேன், இதை பெரிதுபடுத்தாதீர்கள்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். ரெண்டாவது, அந்த காலத்துலேருந்து மைக் மோகன் சொல்கிற மோகன் இருக்கார் பாருங்க, எத்தனை வெள்ளி விழா படங்களின் கதாநாயகன், தமிழ்நாடு சோறு போட்டு தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கார். இன்னை தேதி வரைக்கும் அவருக்கு எதிராக யாரும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. இந்த தேசப்பற்றுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, நாட்டுப்பற்று, அதாவது துப்பாக்கியில் அப்படியே தோளில் சுமந்துக்கிட்டு இப்போ சும்மா எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தான்காரனுக்கு சுட்டுட்டு இந்த குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் நம்ம அர்ஜுன் வந்து சொன்ன தேசப்பற்று வந்து உலகத்தில் யாரும் சொல்லியிருக்க முடியாது. அர்ஜுன் இருக்காரா, ரஜினிகாந்த் இருக்காரா, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இவர் இருக்கார் பாருங்க மோகன் சொன்னா, இதுக்கு அடுத்தது முரளி வந்தார். முரளி வந்து கன்னடத்தில் வந்து மிகப்பெரிய இயக்குனர் சித்தலிங்கையாவோட பையன், அவரையும் தமிழ்நாடு தான் வாழ வச்சுது. முரளியோட பையன் அதர்வா இன்னும் தமிழ் படத்தில் தான் நடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்தது முரளியோட தம்பி பாலாஜி சமயத்தில் செத்து போயிட்டார், வேட்டையாடு விளையாடு அந்த படத்தில் நடித்த பாலாஜி முரளியோட தம்பி, அவர் எங்கேருந்து வந்தார்? கிஷோர்னு ஒரு நடிகர் இருக்கார், அவரும் கன்னடத்திலிருந்து வந்தவர். ஆனால் எல்லா விதத்துக்கும் கலக குரலாக மாறி பேசி கொண்டிருக்கிற பிரகாஷ்ராஜ் இருக்கார், அவர் யார்? தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு வந்து போடுன்னு போட்டிருக்கார். கமலஹாசன் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற நடிகர்களில் பிரகாஷ்ராஜ் ஒருத்தர். மோடியை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து கடினமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற பிரகாஷ்ராஜ் கூட இந்த விஷயத்தில் வாயை திறந்து பேசலைன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது.
இந்த பட்டியல் இன்னும் நான் வந்து தேடிட்டு இருந்தேன்னா நடிகைகள் தான் என்ன கொஞ்சம் இருக்கும். ஆனால் இத்தனை பேரும் தமிழ்நாட்டில் குப்பை கொட்டி தமிழ்நாட்டிலேருந்து சம்பாதிச்சு தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் கூட வாயை திறக்கலைங்க. இந்த ரமேஷ் அரவிந்தன் ஒரு பையன் இருக்கான், கன்னடத்தில் வந்து ஒரு நல்ல நடிகர். கமலஹாசன் தான் கூப்பிட்டு வந்து சதி லீலாவதி அது ஏதோ படத்துலலாம் வந்து அவனை பெரிய ஆளாக்கி விட்டார், பஞ்சதந்திரம் படத்தில். இவங்க எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்த காலத்தில் கலைஞரை பார்த்தா ஐயா உங்களுடைய பராசக்தி படம் பார்த்து தான் நான் தமிழையே கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு குழி வெட்டினானுங்க. அந்த மாதிரி கமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நடிப்பு பல்கலைக்கழகம், நீங்கள் உலகநாயகம், உங்களை பார்த்தா நாங்கள் நடிக்க வந்தோம்பா. நான் சொன்ன ஒரு பட்டியல் இருக்கு பாருங்க. இவங்க மேலே எனக்கு இப்போ தான் வந்து ஒரு விமர்சனம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இந்த வெறுப்பெல்லாம் உலகத்தில் வந்து நீங்கள் வந்து நம்ம ஊரில் மட்டும் நடக்கிறது இல்லை. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 17 வயசு பொண்ணை சுட்டுட்டான் பாகிஸ்தானில். சனா யூசுஃப்னு பேர், 17 வயது சின்ன பொண்ணு. டிக்டாக்லேயும் யூடியூப்லேயும் அது ஏதோ நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உடனே வந்து அந்த வெறுப்பு வந்து அந்த பொண்ணு மேலே எப்படி வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, வந்து நீ வந்து பிரபலமாக வரக்கூடாது, முகத்தை காட்டக்கூடாது, அதை காட்டக்கூடாது, இதை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வீட்டில் போய் சுட்டு வரான். ஏற்கனவே மலாலா யூசுஃபை போய் சுட்டான். மலாலாவை சுட போய் மலாலா கேட்டது வந்து எனக்கு படிப்பு கொடுங்கன்னு கேட்டுச்சு, வேறு எதுவும் தரவேனா ஒரு பேனா கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஸ்கூலுக்கு போகிற பொண்ணை போய் சுட்டான். அது மதம் சார்ந்த வெறுப்பு, கலாச்சாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகின்ற மாரல் போலீசிங் செய்கின்ற வெறுப்பு. இன்றைக்கி ஒரு 17 வயசு பொண்ணு சுட்டிருக்கான். இப்போது இன்னைக்கு கைத்துன் பக்துன்வாலாவில் வந்து பிறந்த ஒரு பொண்ணு இஸ்லாமாபாத்தில் இருக்குது. யூடியூப் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் பின்தொடர்பவர்கள் நிறையா இருக்காங்க. எந்த காரணமே தெரியாமல் வீட்டுக்குள்ளார போய் பேசிகிட்டு இருந்தோம், சுட்டுட்டு வெளியில் வரான், ஓடி போகிறான். அப்போ மனிதர்கள் வந்து வெறுப்போடு தான் காலையில் கிளம்புறான். நீங்கள் நானே பொதுவாக பார்க்குறேன், நம்மோடு பழகி பேசி வாழ்ந்த பல மனிதர்களே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புகழோ பேரோ கிடைக்குதுன்னு கேட்டால் அதை செரித்து கொள்ளுகின்ற அளவுக்கு கூட இன்றைக்கி பல பேருக்கு மனப்பக்குவம் இல்லை. அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, வெறுப்பை வந்து கக்கிறது, வெறுப்பை உமிழறது, அடிவயத்தில் நெருப்போடு வாழ்ந்துக்கிற பல பெரிய மனுஷனுங்களை எனக்கு தெரியும். மிகப்பெரிய பதவிகள்லாம் இருந்துட்டு வந்தாலும் கூட அடுத்தவனை பார்த்து எந்நேரமும் எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ படிப்புக்கும் அர்த்தம் இல்லை, பண்பாடு இல்லைன்னு சொன்னால் அங்கே படிப்புக்கு வேலையே இல்லை. சித்தராமையா என்ன சொன்னார், கமலஹாசன் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டார். எதுக்கு இதுக்கெல்லாம் படிக்கணும்? ஒரு நாகரிகமான மனிதனாக வாழ்வதற்கு, இருக்கின்ற உண்மையை சொல்வதற்கு எல்லாரும் போய் PhD படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, 10 PhD படித்தவனை கூப்பிட்டு வந்து இந்த மொழியியல் வரலாறுலாம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி, டிபேட் பண்ணி, டீகோட் பண்ணி, இதுதான் உண்மையான மொழியினுடைய துவக்கம், இப்படி தான் பிறந்துச்சுன்னு சொன்னால் சித்தராமையா மன்னிப்பு கேட்பாரா? அந்த விவாதத்துக்கு யாராவது தயாராக இருக்காங்களா? வெறும் அரசியல் விவாதத்துக்கு வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீதிமன்றம் இப்போ கடைசியில் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் உங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்துடுவாங்க, ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பேசி முடிவிட்டுவாங்க, 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறோன்னாங்க. கமலஹாசனுடைய படத்தை தயாரிப்பு நிறுவனம் மிக தெளிவாக பேசிவிட்டது, இந்த படத்தை நாங்கள் கர்நாடகாவில் திரையிடப் போவதில்லை, எங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை அப்படின்ற வார்த்தையில் சொல்லியிருக்கிறது வந்து தலை நிமிர்ந்த முதுகெலும்புள்ள ஆண்மையுள்ள வாசகமாக மட்டுமல்ல, தீர்மானமான தீர்க்கமான தேவையான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி தான் பதில் சொல்லணும். போட்டோம், சுப்ரீம் கோர்ட் கூட போட்டோம். ஒரு மக்களை நாம் கொச்சையாக பேசிவிட்டோம், அவர்களை அவமானப்படுத்தி விட்டோம் சொன்னால் கண்டனம் முதல்ல நம்மகிட்ட இருந்து வரும். என்ன நீ நானும் அண்ணன் தம்பின்னு சொன்னால் என்ன பிரச்சனை உனக்கு? அப்போ நீ ப்ரூவ் பண்ணு. நான் சொன்ன ஒரே ஒரு இந்த விவாதத்தில் இருக்கிற ஒரு நியாயத்தை புரிஞ்ச பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பிறமொழி கலப்பால் கலந்திருக்கின்ற சமஸ்கிருத வார்த்தைகள் அத்தனையும் நீக்கிவிட்டு கன்னடத்தில் இருக்கின்ற மீதம் இருக்கின்ற வார்த்தைகள் ஒன்று தமிழோடு சமமாக தமிழாக இருக்கிறதா அல்லது தனிப்பட்ட முறையில் அது கன்னட வார்த்தைன்னு சொன்னால் தமிழினுடைய அர்த்தம் இல்லாமல், இப்போ தமிழில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோன்னா அந்த அர்த்தம் இல்லாமல் அதே வார்த்தைக்கு கன்னடத்தில் வேறு அர்த்தம் தான் சொல்லுங்கள். அரிசின்னு சொன்னால் மலையாளத்துலேயும் தமிழ்லையும் ஒரே வார்த்தை தான். நீர்னு சொன்னால் 3 மொழியிலையும் 4 மொழியிலையும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை, அது நீலுன்னு சொல்லுவான் தெலுங்கில். அப்படி சொல்லும்போது இது தமிழுக்கும் இதுக்கும் வந்து வெவ்வேறு அர்த்தம் அப்படின்னு காட்டுங்க. ஒரு 100 வார்த்தை காமிங்க, 100ல் கிட்டத்தட்ட 60 வார்த்தைகள் வந்து ஒன்றா தான் இருக்கும். இது வந்து ஒரு பெருமையாக பேசிக்கணும். அதாவது வடமொழி ஆதிக்கம், வடவர்கள் ஆதிக்கம் இருக்கின்ற இடத்தில் தென்னக மாநிலங்கள் நாங்கள் அனைவரும் ஒரு ரத்தத்தினுடைய பல குரூப், ஏ பி, ஏபி
என்ன நான் மட்டும்தான் ஓ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம் இல்லையா? அப்ப அதற்கு அறிவியல் சான்றுகள் வேண்டும். நீ மொழியறிஞனான்னு ஒரு நடிகனை போய் துன்புறுத்தாதீங்க. அவன் உங்களை விட நல்ல மொழி அறிந்தவன், நல்ல மொழியில் பேசக்கூடியவன், நல்ல மொழி தெரிந்தவன், 4-5 மொழிகளில் பரிச்சயமானவர், உலக மொழி என்று அறியப்படுகின்ற கலையினுடைய மொழியை உன்னதமாக அறிந்த ஒரு மனிதன். எனக்கு கமல் மேல விமர்சனங்கள்லாம் இல்லைன்னு நினைக்காதுங்க, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அது இந்த இடம் அல்ல, இந்த இடம் அது அல்ல. இந்த இடத்தில் அவர் எடுத்த முடிவு, அவர் பேசிய பேச்சில் எந்த விதமானமும் உள்நோக்கம் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. வந்திருந்த சகோதரனுக்கு வந்து வாழையில போட்டு தண்ணி தெளிச்சு தம்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது உன்னை பார்க்கும்போது என் உடன்பிறப்பா தெரியுது, இந்தா கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோ, கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கோ, உங்க அப்பா எனக்கு அப்படி சாப்பாடு போடுவான், அன்பை நம்ம வந்து பரிமாறுறோம். நீ இலையை வந்து அவமானமா மூணது மட்டும் இல்லாம அசிங்கப்படுத்திட்டு போறீங்க. உங்களுக்கு அது இலை தலைவாழை இலை போட்டு பரிமாறப்பட்ட விருந்து, வார்த்தைகளால் அழைக்கப்பட்ட விருந்து. உன்னை அதை விட கௌரவப்படுத்துறதுக்கு வேற என்ன வார்த்தை கிடைக்கும்? என்ன தப்பா சொல்லிட்டாரு? நான் சொன்ன கதை தான். நீ வந்து யூடியூப்ல வரக்கூடாது, உடனே போய் சுடுவேன். இப்ப சொன்ன 17 வயசு பொண்ணு, அந்த காலத்தில் மலாலா படிக்க கேட்டதுக்கு சுட்டான்னு சொன்னேன். உலகத்தில் இருக்க எல்லாருமே இப்ப என்ன பண்றான்? ஒரு மொழிக்கு எதிரான வெறுப்பு அல்லது ஒரு மதத்துக்கு எதிரான வெறுப்பு. ஒரு மதத்துக்கு எதிரான வெறுப்பை வந்து வச்சுக்கிட்டு தான் இந்தியா வந்து கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு பிஜேபி. அகில இந்திய தலைமை வந்து பாரதிய ஜனதாவினுடைய கர்நாடகா கிளையை கூப்பிட்டு போற இடம்னா நான் வந்து தமிழ் மொழியினுடைய சிறப்பு, உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ், நான் வந்து ஒரு பிரதமராக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எப்படா மாநிலத்திலிருந்து இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பின என்று அந்த மாநிலத்தை அவர்கள் இன்றைய தேதி வரையில் கண்டிக்கவில்லை. அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழுக்கு நாங்கள் இவ்வளவு பெரிய சிறப்புகள் செஞ்சிருக்கோம், கிழிக்கிறோன்னு சொல்றேன்ல, இதுதான் பிரித்தாளுகின்ற அரசியல். இந்த சாராய அரசியல்னு ஒன்று கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல. இன்னைக்கு வந்து பேப்பர்ல வந்து டீட்டெயிலாக வந்து படிக்க சொல்லுங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். யோகி ஆதித்யநாத் ஆண்டு கொண்டிருக்கின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாராய விற்பனை எப்படி அமோகமாக சென்று கொண்டிருக்கிறது, இந்த 6 ஆண்டுகளில் அது எந்த உச்சத்தை எட்டி இருக்கிறதுன்னு ஒரு டீட்டெயில்டு ஆர்டிகல் வந்திருக்கு பர்சன்டேஜோட. இதெல்லாம் இந்த சங்கி பயலுங்க தூக்கி வச்சுட்டு வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டு இருப்பான். இது ஆர்எஸ்எஸ்னுடைய சோசியல் என்ஜினியரிங் என்று அழைக்கப்படுகின்ற மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி. இல்லை என்றால் தமிழை நான் சுமந்து கொண்டு செல்கிறேன் என்று புறநானூரையும் அகநானூரையும் பாரதியாரையும் பேசிக்கொண்டே இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து ஒரு கண்டிப்பு கர்நாடகாவினுடைய தலைமைக்கு சென்றிருக்க வேண்டும். அல்லது இதை போன்ற பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். கலைஞர்கள் என்பவர்கள் பொதுவானவர்கள், அவர்கள் சுதந்திரமானவர்கள், அவர்கள் பேசுகின்ற மொழி என்பது கலை, கலையினுடைய மொழி உலக மொழி, நாம் பேசுகின்ற மொழி வார்த்தைகள் என்பதுதான் தாய்மொழி. ஆனால் அவனுக்கு வந்து அவனுடைய மொழி என்பது உலக மொழி என்பது கலை. அவர்களை காயப்படுத்தாதீர்கள், உளிகளாக மாறி சிதைக்காதீர்கள், முடிந்தால் சிற்பமாக்குங்கள் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு தலைமைக்கு அழகு. அதை விட்டுட்டு இங்கேருந்து போக வேண்டியது, ஒரிசாவுக்கு போனால் சாவி திருட்டு போக வேண்டியது, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் உலகத்தில் நீங்கள் தான் பெரிய மக்கள் சொல்லிட்டு வேட்டி கட்டிட்டு வந்து மகாபலிபுரத்தில் குப்பையை பொறுக்கிறது, இதை போன்ற குப்பைகளை அகற்றுங்கள். உள்ளுக்குள் இருக்கின்ற அழுக்குகளை ஒதுக்கி வையுங்கள். அந்த மாநில தலைமைக்கு அன்போடு கட்டளை இடுங்கள். இந்தியா என்பது ஒரு ஒட்டுமொத்த தேசம். நான் பல மொழி பேசுகின்ற பல கலாச்சாரங்களை உள்ளடக்கின்ற அந்த நாடு வந்து எப்போதும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் பிரிக்கிற மாதிரி தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் பிரிக்கிற இடத்துல சீமான் கூட பரவாயில்ல, ரஜினிகாந்த் பக்கம் இந்த பக்கம் சைடு அடிச்சுட்டு இருந்தாலும் கூட கமலஹாசனுடைய கருத்திற்கு மிக ஆதரவான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. நான் வரவேற்கிறேன். ஏன்னா மற்றவர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கின்ற சீமானுக்கும் அந்த உண்மை தெரிகிறது. வேல்முருகன் பேசுறாரு, வேல்முருகன் சீமானு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் டிஎம்கே யாரும் இது வரைக்கும் பேசல. இது வந்து அவ்வளவு வரவேற்கப்படக்கூடிய மௌனம் அல்ல. அங்க எல்லாரும் ஒரு குரல்ல பேசுறாங்கல்ல, காவிரின்னு வந்தா ஒன்னா வரான்ல. இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எடியூரப்பாவோட பையன் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைக்கு சித்தாராமையா எப்படி பேசுறாரு? ஒரே குரல்ல பேசுறாங்கல்ல. அவங்க காவேரி பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், மொழி பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க. நம்ம குறைஞ்சிட மாட்டோம்ல, பேசுனா குறைய மாட்டோம்ல. கமலஹாசன் பேசுனதுல என்ன தப்புன்னு கேட்கணும்ல. எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கு. இப்ப கூட சொல்றேன், நாளைக்கு இந்த படம் வந்ததுன்னா சரியில்லைன்னா கிழிப்பேன். தக் லைஃப்னு ஏன் பேர் வச்சிங்கன்னு கேட்பேன். மணிரத்னத்தோட எனக்கு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு.
ஏஆர் ரஹ்மான் வந்து என்னதான் உயிரே உருக்கிற மாதிரி பாட்டை போட்டு கொடுத்தாலும் நடுத்துல வசனத்தை வைப்பாரு. அந்த பாட்டை கேட்க முடியாது. இப்ப முத்தமழை பொழியாதன்னு ஒண்ணு எல்லாருக்கும் காதுல வந்து ரீங்காரம் விட்டு ஓடிட்டு இருக்கு ஒரு பாட்டு. நானே ஒரு 500 வாட்டி கேட்டிருப்பேன். அந்த பாட்டை ஒரு படத்துல கேட்க விட மாட்டாரு. நான் வேண்டிட்டு இருக்கேன், இந்த பாட்டையா அந்த மனுஷன் முழுசா கொடுப்பாரால குறுக்க வந்து பேசுவாங்களான்னு. இதெல்லாம் வந்து ஒரு திரை சம்பந்தப்பட்ட படம் சம்பந்தப்பட்ட விமர்சனம். அது அவங்க மேல வைக்கிற வெறுப்பு இல்லை. ஐயா நல்லா படம் எடுக்கிறேன், எங்களுக்கு நிம்மதியாக கேட்க முடியாது, அது உங்கள் ஸ்டைல். அஃப்கோர்ஸ் ஒருத்தனோட ஸ்டோரி டெல்லிங், அது அந்த உரிமை வந்து எனக்கு இல்லை உள்ளே போய் பேசுறதை பற்றி. இப்போ உதாரணமாக உயிரே படத்தில் பூங்காற்றிலே ஒரு சுவாசத்தின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது ஒரு மொழி மாற்று பாட்டுனே சொல்ல முடியாது, டப்பிங் பாட்டுனே சொல்ல முடியாது. கவியரசு வைரமுத்து எழுதிய இலக்கிய தரம் வாய்ந்த அற்புதமான வரிகளை கொண்ட பாடலில் அது ஒன்று. அந்த பாட்டு படத்தில் நீங்கள் முழுசாக கேட்கவே முடியாது. அதெல்லாம் ஒரு நாகரிகமாக கிண்டல் பண்ணுறது. மணிரத்னத்துடைய கதை சொல்லுகின்ற தன்மையை, கதையினுடைய கதைக்களங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு படம் வந்து வெளிவருவதற்கு முன்பாகவே அதை ஒரு மாநில பிரச்சனையாக்கி நாளைக்கு வந்து பேருந்துகள் ஓடாதுன்னு சொன்னால் இங்கே பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? முன்ன மாதிரி இல்லை. இப்போது உங்கள் படமும் இங்கே ஓடணும், உங்கள் ஹோட்டலும் இங்கே நடக்கணும். அப்படி பேசுறது வந்து அவங்கள மாதிரியே நம்மளும் வந்து அநாகரிகமாக மாறுற மாதிரி இருக்கும். அதனால் மிக அன்பாகவும் சகோதரத்துவம் நிறைந்த வார்த்தைகளோடும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பெரிதுபடுத்துவதற்குண்டான பிரச்சனை இது அல்ல. எதிலிருந்து எது பிறந்தது என்பது இப்பொழுது முக்கியமல்ல. ஆணிலிருந்து பெண், பெண்ணிலிருந்து ஆண் பிறந்தான் என்றால் ஆண் மூலமாக பெண் ஆணையோ பெண்ணையோ பெற்றாள் என்பது உண்மை. ஒரு பெண் ஆணையோ பெண்ணையோ பெற்றாளாக இருந்தாலும் ஆண் தான் அதை பெற்றான் என்பது உண்மை. அதை தான் இந்த இடத்துல எங்களால் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் விட்டுட்டு கமல் படத்தில் வர மாதிரியே சொல்லணும், இதெல்லாம் தூக்கி போட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்க, பிள்ளை குட்டிங்களை படிக்க வைங்க. ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அப்பவும் கமல் வந்து சரியாக தான் பேசியிருக்கிறார், எந்த தவறாகவும் பேசலை. இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை சொன்னீங்க. இப்போவும் அதான் சொல்கிறீங்க, அவர் ஒன்றும் தப்பாக பேசலை, புரிஞ்சுக்கிட்டால் தெரியும். ஆனால் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் எல்லோரும் இது வந்து அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அவர் வந்து இப்போ இத்தனை நாளாக நடிகராக இருந்தார், இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக செல்லக்கூடிய அந்த நேரத்தில் வேண்டுமென்று அரசியல் செய்கிறார்களா, யார் தூண்டி விட்டாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புது. ஏன்னா இந்த அவர் சொன்ன வார்த்தை இன்றோ நேற்றோ வரல. மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்கிற காலத்திலேருந்தே இது வந்து ஒரு பிரதமரே சொல்லிட்டு இருக்கு, பிரதமரே சொல்கிறாரு. அப்போலேருந்தே இது வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே தமிழ் தான், தமிழ்லேருந்து புரிஞ்சது தான் சொல்லி வேண்டுமென்று அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு தான் வழக்கு ஒத்தி வச்சுருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த நேரத்தில் கமல் வந்து ஆண்மனாக நிரூபித்து விட்டார், நிமிர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தில் படத்துக்கு நான் படம் அது உள்ள என்ன கதையோ அதுக்கு நான் எந்த ஆதரவோ எதிர்ப்போம் சொல்லலை, அது வேறு விஷயம். அது படம் வந்ததுக்கப்புறம் தான் அது பேச முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் கமலுக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இந்த வழக்கின் மூலமாக கமலஹாசனுடைய முதுகெலும்பு எத்தனை நீளமானது, ஆழமானது, நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை உள்ளது, நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரமும் கூடன்றதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.